Hi friends and viewers, welcome to Nachi's YouTube channel. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான பிரெட் பார்க்க போறோம். என்னன்னா ஆலு மேத்தி பரோட்டா. அதோட ஒரு அட்டகாசமான காம்பினேஷன் முள்ளங்கியில ரைத்தா. வித்தியாசமா இருக்கா? வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஆலு மேத்தி பரோட்டா. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பரோட்டாவுக்கு நம்மளுடைய ரெகுலர் சப்பாத்தி எப்படியோ அதே மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன். இந்த அளவு பதத்துல ரெகுலராக நம்ம எப்படி பிசைவோமோ உப்பு, ஜீனி, தண்ணி, கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி பிசைஞ்சிருக்கேன் ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி. இதுக்கு தேவையான உருளைக்கிழங்க மஞ்சத்தூள், உப்பு போட்டு இந்த மாதிரி பாயில் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப குலைவாக பாயில் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக அதாவது மசிக்கிற பதத்தில் நம்ம பாயில் பண்ணிக்கணும். சாப் பண்ண வெங்காயம், 2 க்ரீன் சில்லி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் ஜூஸை ஒரு ஹாஃப் லெமன் அதை நம்ம ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். தென் இதுக்கு தேவையான மசாலா என்னென்னா மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் அதாவது மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1 பிஞ்ச், கரம் மசாலா 1 பிஞ்ச். முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா நம்ம மேத்தி. இது என்னென்னா நான் லேசாக வானொலியில் வறுத்து வச்சுருக்கேன். ட்ரையாக வறுத்துக்கணும். அப்படின்னா தான் அந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகும். தேவையான அளவு உப்பு. நம்ம ஆலு மேத்தி பரோட்டாவுக்கு அந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதை எப்படின்னு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும் மிக்சரு. ஸோ அது மாதிரி பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. சாப் பண்ண வெங்காயத்தை சேர்த்துடலாம். இதெல்லாம் ராவாகவே சேர்த்துடலாம். எதையுமே நம்ம அடுப்பில் எல்லாம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. சாப் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சில்லி, சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை. ஆல்ரெடி நான் உருளைக்கிழங்கு பாயில் பண்ணையிலேயே உப்பு போட்டு வச்சுருக்கேன். ஸோ உப்பு சேர்க்கையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்த்துக்குங்க. நான் சொன்ன மசாலாஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த கஸ்தூரி மேத்தியை மட்டும் அப்படி க்ரஷ் பண்ணி விடுங்க. எல்லா மசாலாவையுமே ஒன்றா ஆட் பண்ணிடலாம். நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி ஸ்டஃபிங்கை மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸையும் சேர்த்துடலாம். லேசாக அந்த ஷார்ப்னஸை கொடுக்கும் இந்த லெமன் ஜூஸு. இது இந்த பரோட்டாவுக்கு ஆக்சுவலாக சைட் டிஷ்ஷஸே நமக்கு எதுவுமே தேவையில்லை. அப்படியே இந்த பரோட்டாவை ரொம்ப ஏன்னா அந்த மேத்தி சேர்த்துருக்கனால வாசமாக இருக்கும். உருளைக்கிழங்கு, இந்த மசாலாஸ், இந்த லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம வெறுமனே பரோட்டாவே சாப்பிட்லாம். காம்பினேஷன்ஸ் இது அதாவது எந்த கிரேவிஸுமே இல்லாமல். ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு இதோட அதாவது ரேடிஷ் ரைத்தா, முள்ளங்கி இருக்கு இல்லையா, அதில் ஒரு வித்தியாசமான ரைத்தா உங்களுக்கு இதோட காம்பினேஷனாக காமிக்க போகிறேன். இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம எப்பவும் போல் சப்பாத்தியை பால்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங்கை எப்படி நான் உள்ளே வச்சுங்கிறதுங்கிறத காமிக்கிறேன். ஸ்டஃபிங் எப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் எப்பவும் எடுக்கிறதோட கொஞ்சம் பெரிய உருண்டையாக உருட்டிக்கணும். அப்படின்னா தான் உள்ளே ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நம்ம மடிக்கும்போது வெளியில் வராமல் இருக்கும். எடுக்கிற ஸ்டஃபிங் லேசாக டஸ்ட் பண்ணிக்கிங்க. அதாவது மாவில் பிரட்டி எடுத்துக்கணும். பிரட்டி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த சைஸில் ஸ்டஃபிங்கை ஒரு ஃபுல் ஸ்பூன் வச்சிடணும். ஓரளவுக்கு வெளியில் வராத அளவுக்கு இந்த எட்ஜஸை பூரா முதல்ல சீல் பண்ணிடுங்க. ஸோ இந்த எட்ஜஸை கரெக்டாக சீல் பண்ணியாச்சு. இப்போது மாவில் இன்னொரு தடவை பிரட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதாவது பொறுமையாக ரொம்ப அழுத்தம் கொடுத்துடாமல் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அழகாக இந்த மாதிரி மாவு உங்களுக்கு ஒட்டுற மாதிரி லேசாக தெரிஞ்சுன்னா சப்பாத்தி கட்டையிலையும் சரி, கீழே உள்ள நீங்கள் எதில் செஞ்சாலும் சரி, திட்டையில் அல்லது சப்பாத்தி ரோல் பண்ணுறதுல எந்த இதில் பண்ணிங்கனாலும் கொஞ்சம் மாவை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு பண்ணிங்கன்னா ஒட்டிடாது. இது நம்ம பரோட்டாங்கிறனால ரொம்ப தின்னாக தேய்க்க வேண்டாம். ஓரளவுக்கு இந்த சைஸ் வந்ததும் பாருங்கள் சூப்பராக கீழே ஸ்டஃபிங் ஒட்டலை, க்ளீனாக வந்துருச்சு. இப்போது பரோட்டாவை நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்மளுடைய பரோட்டா ஒரு சைடு குக் ஆயிடுச்சு. திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல் கலரில் வந்திருக்குன்னு. பரோட்டாக்கு எப்பயுமே கொஞ்சம் நீங்கள் ஜாஸ்தி எண்ணெய் விட்டுட்டா தான் அது சாஃப்டாகவும் வரும், அதே சமயத்தில் கிறிஸ்பாகும் கொஞ்சம். 2 சைடும் நம்மளுடைய பரோட்டா பாருங்கள் அழகாக கோல்டன் ப்ரௌனில் ரெடி ஆயிடுச்சு.
இதை நீங்கள் ஃபைனலாக சர்வ் பண்ணும்போது கொஞ்சோண்டு பட்டர் ப்ரஷ் பண்ணிவிட்டு ரைத்தாவோட சர்வ் பண்ணணும். இப்போ நான் அதையும் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். நம்ம இப்போ ஆலு மேத்தி பரோட்டாவுக்கு தேவையான, அதாவது காம்பினேஷனுக்குள்ள மூலி ரைத்தான்னு சொல்லுவாங்க. அது பஞ்சாபில் பயங்கர ஃபேமஸ்ஸு. என்னென்னா, நம்ம ரேடிஷ் இருக்கு இல்லையா, அதாவது முள்ளங்கி, அதில் செய்கிறது. முள்ளங்கியில் தயிர் ஊற்றிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இந்த முள்ளங்கியை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, முக்கியமான விஷயம், அதை வந்து துருவிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக புழிஞ்சு எடுத்துடணும். புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் தயிர், கொஞ்சமாக சீரகத்தூள், அதாவது கோர்ஸாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள், இதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இதை பிரட்டிட போகிறோம். பயங்கர ஒரு டேஸ்டான ரைத்தா. நம்ம பரோட்டாஸ்க்கெல்லாம் வீட்டில் நார்மலாக நீங்கள் ஆலு பரோட்டான்னு இல்லை, எந்த ஸ்டஃப்டு பரோட்டா பண்ணிங்கனாலுமே இந்த மாதிரி ஒரு ரைத்தா செஞ்சு ஒரு பிக்கிள் வச்சு சாப்பிட்டிங்கனாலே பயங்கர அட்டகாசமாக இருக்கும். சைட் டிஷ், அதாவது கிரேவிஸே தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக தயிர் வேணும்னாலும் இன்னும் சேர்த்துக்கலாம். ஆலு மேத்தி பரோட்டா ஃபைனலாக சர்விங்க்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஈவன் கலரில் இந்த மாதிரி 1/4 கட் பண்ணி இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு முள்ளங்கி ரைத்தா இது. இதோட நம்ம சர்வ் பண்ணலாம். கிரேவிஸே தேவையில்லை. இப்போ நான் பிச்சு சாப்பிட்டு பார்க்க போகிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ளே பாருங்கள், ஸ்டஃபிங், அந்த ஆலு மேத்தி எல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இது எப்படி வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.